ஈக குழந்தைடான்ட்டு இந்த கடைசியில சார் அந்த தூணுங்க அதில் ஒருத்தன் ஏர்போர்ட்ல என்ன பிடிச்சி சார் அந்த டைலாக்லாம் எங்க ஆளுங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு தெலுங்குல. ஆனா அந்த தூணில அதுதான் சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதுக்காக நான் 20 டைம் பார்த்தேன் அப்படின்ட்டு. எனக்கு வந்து கொஞ்சம் கிஸ் பண்ணி டீச் மீ ஹவு டு கிஸ்ன்னு கேட்டேன். ஆக்சுவலா பரவாயில்ல வாங்கிக்கலாம் என்னன்னு போட்டா அவன் என் உயிர் போயிடும், நீங்க குடுக்கறதுனா குடு, இல்லாட்டினா நான் போயிடுறேன். இந்த இடத்துல இருந்து பாக்குறேன் சரபோஜியா இத்தனோண்டு தெரியுதான். சரி போற போகல இறங்கி போய் என்ன பண்ண போறீங்கன்னு வரைக்கும் கேட்டாங்க. I am not that guy. Okay. I have a class, I have people, I have reputation, I have something in the society. Okay, don't pull me to that. And எப்பவுமே இன்னும் பண்ண மாட்டேன் குனிஞ்சு பிரஸுக்கு. ஏன் இந்த வாட்டி இவ்வளோ குனிறேன்னா இது ரொம்ப சின்ன படம்ன்ட்டு சொல்லிட்டாங்க. இதை கொஞ்சம் தூக்கி போய் சேர்க்கறது உங்க கையில தான் இருக்கு. அதுக்கான உண்டான 2-3 விஷயத்தையும் சொல்லிடுறேன், இது உள்ள நடந்த விஷயத்தையும். அப்போ இன்னும் கொஞ்சம் தூக்கி விடுவீங்கன்னு நம்புறேன். ஏன்னா உள்ள வந்துட்டாங்க ஜனங்க, படம் பார்த்து ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா முதல்ல இது கிஸ்ஸோட விஷயம் அப்புறம் வரேன், இருக்கிறது டைம் கொஞ்சம் தான். முதல்ல அந்த ஏசியை கொஞ்சம் ஆன் பண்ணிடுங்க. அவர் ஆஃப் பண்ணி வச்சுட்டாரு போல இருக்கு. பிரஸ் தானே ஒன்றும் இல்லை சார், கொஞ்சம் ஏசி போட்டுருங்க சார், கேட்டிருக்காருங்களே. அதுக்கு அடுத்தது இந்த படத்துல முக்கியமா பேச வேண்டியது இந்த டைரக்டர் சதீஷ். பேசிக்கா கவின் மற்றவங்களை பத்தி எல்லாமே சொல்லிட்டாங்க, எடிட்டர் வரைக்கும் எல்லாரையும் சொல்லிட்டாங்க. இந்த சதீஷை பத்தி நிறைய பேருக்கு தெரியாது வெளியே. வெரி வெரி ஹைப்பரானவன், சாதாரணமா இருப்போம். நம்ம சில விஷயம் கேட்டோன்னு இவன் எப்பவுமேங்க தூக்கத்துல கூட இல்லை ஏதாவது ஒரு சேஷ்டை பண்ணினே தூங்குறவன். அதனாலதான் டான்ஸ் ஈஸியா வந்துடுச்சு. அவங்க மாஸ்டர் என்கிட்ட சொல்லியிருக்காரு ராஜு சுந்தரம், இவன் ஒரு வித்தியாசமான பையன் கணேஷ், எப்பவுமே இந்த இது மாதிரியே இருக்கிறாரு. அதே மாதிரி அவர் வந்து மேலுக்கு தான் நல்ல மூமெண்ட்ஸ் போடுவார் ராஜு மாஸ்டர், ஃபீமேல் ஹீரோயின்ஸ்க்குலாம் கம்மி. இவன் எப்படின்னா வெறும் ஹீரோயின்ஸுக்கே தான் மூமெண்ட் போடுவான், மேலே விட்டுடுவான். அந்த மாதிரி கேரக்டர் இருந்துச்சுன்னு இப்போ முதல் டைமா டைரக்ஷன் வரும்போது கபீர்னுச்சு. சரி என்னடா இது அப்படின்னது கவின்ட்டு ஒரு ஃபோன், அண்ணே நம்ம பையன்தான் அப்படி, நம்ம பையன்னா சரி என்னடா. ஏன்னா இவனை வந்து தளபதி விஜய் இருக்காரு, அவருக்கு ரொம்ப பிடிக்கும். செட்டு உள்ள வந்தானாலே குபீர்னு பண்ணி விட்டுருவான். அவர் அதுக்காகவே கொஞ்சம் முன்னாடியே உள்ள வந்துருவாரு. அவருக்கு 10 மணிக்கு தான் வச்சிருப்பான் நெல்சன் ஷாட்டு. ஆனா யாரெல்லாம் வந்திருக்காங்க சார், டீமே வந்துடுச்சு. எங்களை ஒரு 8 மணிக்கே வர வச்சு அவர் வர்றதுக்கு முன்னாடியே ஷார்ட்ஸ் எடுப்பான் எங்களை வச்சு. அந்த டயத்துல அவர் கொஞ்சம் சீக்கிரமா வரும். ஏன் தலைவா கொஞ்சம் லேட்டா வந்து நாங்க இல்லைன்னா இவனுக்காகவே வருவார். வந்த உடனே அங்க ஒரு பர்ஃபார்ம் காமிப்பான் பாருங்க, அவரு ஓன்னு சிரிப்பாரு, சந்தோஷமாயிடும். செட்டே கலகலகலன்னு இருக்கும். அந்த 40 days எப்படி போச்சுன்னே தெரியாது. ஏன்னா அந்த படத்தை என்னால மறக்கவே முடியாது. ஒரே ஒரு வார்த்தையால இன்னைக்கு நான் வந்து ஹைதராபாத்ல இருக்கிற டாப் ஹீரோஸுங்களோட படம் பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 8-10 படம் நடக்குது. முந்தா நேரத்து கூட அலுமினிய ஃபேக்டரின்னு அங்க ஒரு மினி ஸ்டுடியோ இருக்கு. அது உள்ள போனா எடுத்த உடனே நாக சைத்தன்யா, அந்த பக்கம் பார்த்தா சிரஞ்சீவி சார் அதுலயும் இருக்கிறேன், அந்த பக்கம் பார்த்தாக்க பூரி ஜெகநாத் படம், நம்ம விஜய் சேதுபதி படம் அதுலயும் நான் இருக்கிறேன். 3 படத்துலயும் இருக்கிறேன். அப்போ அங்க ஒருத்தர் பிரம்மாஜின்னு ஒருத்தர் இருக்க, அவரு கிட்டத்தட்ட 240 படம் பண்ணிட்டு கின்னீஸ்க்காக ட்ரை பண்ணினாரு. அவரு என்னை பார்த்துக்க, யாரா நீ, எப்படி ஒரே ஒரு வார்த்தையை வச்சு இவ்வளவு தூரம் வந்து கலக்குற, நடிக்காமையே வெறும் அந்த இந்த டேலண்ட்டுக்கு உன்ன தூண்ண பாருங்க. அந்த தூக்கு அவ்வளோ ஆடியன்ஸ் இருக்கிறாங்க. அந்த இதுக்கு இந்த வார்த்தைக்கு தெலுங்கு எல்லாம் அப்படியே என்ன தலையில தூக்கி வச்சு ஆடுறாங்க. எனக்கே ஒண்ணுமே புரியல. நான் இங்க பண்ணிருக்கிறேன் ஏற்கனவே, இங்க என்ன சொல்லுது அது
அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இவனை இப்படி சொன்னது அதுக்கு என்ன தெரியுங்களா, அதுக்கு நான் விஜய் சாருக்கு தான் நன்றி கடன் பண்றேன். எப்படின்னா பீஸ்ட்ல ஒரு லிப்ட் சீன், நானு எனக்கு முன்னாடி இந்த டான்சர் சதீஷ், அப்ப டான்சர் தான், இப்பதான் டைரக்டர், டான்சர் இப்படியே போவோம் கூட 7-8 பேர். இதுல ஹீரோ அவரு நின்று தலையில இருந்து இதேதான். டே நெல்சா ஏதாவது ஒரு டைலாக் போர் அடிக்குது. இத விஜய் சார் கேட்ட, ஏய் நெல்சன் எதனா கொடு, எதுனா ஒண்ணு சொல்லியா அப்படின்னா, எதுனா ஒண்ணு சொல்ல, டே என்னடா விளையாடுற, அங்கங்க கேமரா இருக்குது, என்ன சொல்லுன்னு, முன்னாடி இவன் தாண்டா இருக்கிறான்னு. அப்ப இவனை பார்த்து சொன்னேன், டே நீ எதுனா ஒண்ணு சொல்லு, அது கவுண்டர் நான் அடிக்கணும். அதே மாதிரி இவன் சாவ போறோம், எது வில்லன் கையில, அந்த நேரத்துல இவர் ஒண்ணு போடுவார், அதுக்கு விட்டங்க, டேய் யாரா நீ சாவும்போது இப்படி ஒரு காமெடி பண்ற, தெய்வீக குழந்தைடான்ட்டு அந்த கடைசியில சார் அந்த தூணுவங்க. அதில் ஒருத்தன் ஏர்போர்ட்ல என்ன பிடிச்சி சார், அந்த டைலாக்லாம் எங்க ஆளுங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு தெலுங்குல, ஆனா அந்த தூணிங்கள அதுதான் சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதுக்காக நான் 20 டைம் பார்த்தேன் அப்படின்ட்டு நானே கிளம்பி எவ்வளோ அந்த ஒரு நம்மளோட வாய்ஸ். அதனால இப்ப திடீர்னு இந்த எடிட்டர் உள்ள வரும்போது என்ன அப்செட் பண்ணிட்டாருங்க. என்னடா தெலுங்கு டீசர்ட்னு காமிச்சா அதுல பார்த்தா எவனோ ஒருத்தன் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் பாடிக்கிறாங்க, பேசி இருக்கிறாங்க எனக்கு பதிலா. என்னடா யாரு, டேய் சதீஷ் நீ தானடா டைரக்டர், யாரு? அது ஒன்றும் இல்லை தலைவா, நீ வரல, பிஸியில் ஏதோ ஒன்று போட்டு விட்டாங்க, எனக்கே தெரியலன்றான். அதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம் சதீஷ், ஜஸ்ட் ஃபாலோ இட். நாளை காலையில் கூட டப் பண்ணி கொடுத்துறேன். ஏன்னா மைத்ரி அவங்க வேற யாரையும் வச்சு பண்ண மாட்டாங்க அவங்க. இல்லை இது என்ன இதை சொல்ல வந்தேன். அதுக்கப்புறமா இப்போ கம்பேக் டு கிஸ், இவனுக்கு ஏதோ டவுட் வந்துட்டு. இல்ல ஒண்ணு இல்ல, போற இன்டர்வியூஸ் எல்லா இடத்துலயுமே இந்த நம்ம ட்ரெய்லர்ல ஒரு டைலாக் ஒன்று வரும், அவங்களோட ஃபர்ஸ்ட் கிஸ் பத்தி சொல்லுங்க அப்படின்னு. அது எல்லா இன்டர்வியூல என்னைய கேட்டுட்டு இருக்காங்க, நீங்க இன்னைக்கு மட்டும் தானே வந்திருக்கீங்க எங்களுக்காக, அப்புறம் வர மாட்டீங்களா, அதனால உங்க ஃபர்ஸ்ட் கிஸ் எங்க சொன்னீங்கன்னா எங்களுக்கு காலி பண்ணிடுறாங்க நம்மள. நானே இப்பதான் இந்த வயசுல போய் தேடின்னு ஒரு இடமா அப்படி போய் தெலுங்குல செட்டில் ஆனா மொத்தமா இவன் இந்தியா விட்டு தூக்கிடலான்னு பாக்குறான். இல்லடா கிஸ் பத்தி நான் சொல்லுவேன், பட் யூஏ தானே 13 இயர்ஸுக்கு மேலதானே எல்லாம் இருக்கிறோம், பேசலாம் இல்ல, கொஞ்சம் இதுவா இருக்கும். ஐயோ என்ன மனுஷன் எப்படி இன்ட்ரெஸ்ட். அதான் சொல்லுவாங்க சார், நான் தெய்வத்தை பார்த்துட்டு வந்தேன்னா, அதே ஒருத்தங்கிட்ட சார் நான் பேயை பார்த்துட்டு வந்தேன், எப்படி இருந்தது, அந்த இன்ட்ரெஸ்ட் லெவல் இங்க காமிக்கிறாரு. சரி போறேன். இது உண்மையான நிகழ்வு நடந்தது. 2 மினிட்ஸ்ல ஒரு சின்ன குட்டி கதை. சார் ஒரு 21 வயசு இருக்கும் எனக்கு. அந்த டயத்துல சரக்கு அடிக்கணும்னாலே மகாபலிபுரம் போயிடுவோம், நானும் என் ஃப்ரெண்டும். அவன் எப்படியாப்பட்டவனா, அவனோட சரக்கு தனியா வாங்கிக்குவான். எனக்கு அப்பயே நான் பியர் தான், ஒரு பியர் ஆக்சுவலி மண்ணில் பத்துருவேன். உண்மை அது எல்லாத்தையும் வாங்கிட்டு பேக் பண்ணிட்டு, அங்க இந்த கோவில் ஒண்ணு இருக்கும் பாருங்க, அது பக்கத்துல மண் இருக்கும் சாமியா, அடி அதுல போய் உட்காந்து அடிப்போம். அடிச்சுட்டு ஒரு 3-4 மணி கிளம்புனா ஊர் சேர்ந்துடும். இதுதான் எங்களோட ஒரு வீக்லி ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் இந்த மாதிரி நடக்கும். ஒரு வாட்டி நான் போகும்போது 2 பொண்ணுங்க எங்க இருந்துன்னா பிரெஞ்சு உமன், பிரெஞ்சு கேர்ள்ஸ் அப்படியே பார்த்தது. அதுங்க எல்லாம் எங்க துணிங்களை பார்த்துக்கிறீங்களான்னு. என்னங்க, இல்லை நாங்க ஸ்விம் பண்ண போறோம், மண்ணில் தானே உட்காந்துருக்கேன், இதை பார்த்துக்குவாங்க. அவங்களுக்கு தெரியாது, நல்ல வேலை எங்ககிட்ட சொல்லவே நாங்க பார்த்துக்குவோம் பாதுகாப்பா, அவங்களையும் சேர்த்தே பார்த்து அழகா அனுப்பிச்சு விட்ருவோம் நம்ம. அப்படின்னும் போது சரி பார்த்துக்கலாமே, அது என்ன வச்சிடுங்க அப்படி. எனக்கு இந்த பிரெஞ்சு கேர்ள்னு ஒன்று பிரெஞ்சு கிஸ்ஸு தான் ஞாபகம் வந்துடுச்சு. அப்படியே கிட்ட போனேன், எக்ஸ்கியூஸ் மீ, ஏன்னா அவங்களுக்கு இங்கிலீஷ் அவ்வளோவா பேச வரல, பிரெஞ்சு தான் பேசுவாங்க, இங்கிலீஷ் நம்மளை விட ஓட்ட இங்கிலீஷாக இருக்கும். அவ கேட்டா என்ன வேணும் பின்னாடியே தத்துன. முதல்ல அந்த உருவமே பயங்கரம். அதுக்கப்புறம் கிட்ட போய் அது மாதிரி இன்னும் எனக்கு கொஞ்சம் கிஸ் பண்ணணும், டீச் மீ ஹவு டு கிஸ்ன்னு கேட்டேன். ஆக்சுவலும் பரவாயில்ல வாங்கிக்கலாம் என்னன்னு போட்டுருவோம் போட்டா, அவன் என்னடா இது
ஒரு சாதாரண விஷயத்துக்கு இவ்வளோ பெறல்றானே. ஐயோ, எங்க நாட்டுல எல்லாம் அது பெரிய தப்பான விஷயம், கேட்ட உடனே செருப்பத்தை அடிச்சிடுவாங்க. ஆனா நீங்க எவ்வளவு சாதாரண மாதிரி. எஸ், ஐ வில் கிவ் யூ ஆன் ஒன் கண்டிஷன்னா. என்னம்மான்னு? ஓகே, நீ என் கூட ஸ்விம் பண்ணு வந்தா நான் உனக்கு கொடுக்குறேன்னா. ஆஹா, இது என்னடா இதுன்ட்டு மச்சான் சரபஜி அப்படியே உக்காந்துனாரு, துணியெல்லாம் பார்த்துக்கோ, நான் இவன் கூட அப்படி டிராவல் பண்ணிட்டு வரேன். அவன்கிட்ட சொல்ல நான் இது எதுக்காக போறேன்ட்டு டக்குன்னு பண்ணி நான் அவுத்தப்பட்டு வெறும் ஷார்ட்ஸோட இவன் கூட எகிரிட்டேன். உள்ள போறேன் போறேன் போறேன், இந்த மேட்ரே எடுக்க மாட்டேன்றாளுங்க. அவளுங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. இவ்வளோ வந்துடுச்சு தண்ணி, எவ்வளோ வந்துடுச்சு, இவ்வளோ வந்துடுச்சு. ஏன்னா நம்மளுக்கு ஸ்விம்மிங்கே தெரியாது. இவ்வளோ வந்ததுன்னு சொன்ன, இதுக்கு மேல போனா என் உயிர் போயிடும். இங்க குடுக்கறதுனா குடு, இல்லாட்டினா நான் போயிடுறேன். இந்த இடத்துல இருந்து பாக்குறேன் சரபோஜியா இத்தினோண்டு தெரியுறான். முதல்ல தைரியம் இவ்வளோண்டு தெரியும். ஐயோ கணேசா, இங்க இருந்து போகலன்னா நீ போயிடுவிடான்னு கிட்ட போய் தைரியமா, இஃப் யூ கிவ் ஐ வில் ஸ்டே பேக், அதர்வைஸ் ஐ வில் கோ பேக். இல்ல இல்ல கொடுத்துறேன். இவ்வளவு தூரம் இது பண்ண குடுறீன்ற பக்கத்துல இருக்கிறவன், நீ குடு, நீ குடு. இது என்னடா சண்டை ஆகுது, இதுல வேற எனக்கு ரொம்ப மிதக்கவும் முடியல, கால் அப்படியே அவளும் பாட்டு ப்ரொசீட் ஆகினே இருக்கிறாங்க லென்த்தா. இதுல வேற போகும்போதே ஒருத்தன் சொல்லிட்டு போனான், ஐயா அங்கெல்லாம் போவாதீங்க, பாறை இருக்கும் அப்படின்னா. பாறையா? ஐயோயோ அப்படின்ட்டு பயத்துல இருக்கு, இதெல்லாம் வருது அப்படின்னா. ஒருத்தி வந்து மத்த நான் முதல்ல கேட்டேன், அவளே பார்த்தா டக்குன்னு சரி கருப்பா இருந்தாலும் இவன் ஒரு மாதிரி இருக்கிறான்ட்டு போயிட்டு ஒன்னு அச்சு விட்டா பாருங்க. அதான் பாத்தீங்களா, ஒன்னு சங்கு ஊதுறான். ஃபர்ஸ்ட் டைம் இதான் நீ கேட்டு கவின், அதான் ஃபர்ஸ்ட் கிஸ்னா இவ்வளவு விஷயம் இருக்கு. ஏன்னா இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சென்சிட்டிவ் ஏரியா, நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ணதே இல்லையா. அப்படியே கொயினாய் டக்குன்னு உள்ள போயிட்டேன் சார். தண்ணி உள்ள போனா 2 அடிக்கு ஆழம், இது தெரியல. ஏன்னா அந்த கேப்ல அந்த மீட்டர்ல உள்ள போயிட்டேன். அது உள்ள போய் என்ன சார், ஒரு 1.5 லிட்டரு உப்பு தண்ணியை குடிச்சிட்டேன். குடிச்சு பகவான் மேல வந்து பார்த்தேன், ஐயோ இதெல்லாம் இதுக்கு மேல முடியாது, என்னை கொண்டு போய் விட்டுருங்க. பின்னாடி பிடிச்சிக்கிடான்ட்டு கொஞ்சம் அப்படி தள்ளி இப்படி வந்தா கால் பட்டதுதான் தெரியும். அடுத்த நிமிஷம் மண்ணில் வந்து படுத்து அப்படியே ஃப்ரெண்டு அம்மிக்கி அந்த அந்த 1.5 லிட்டர் உப்பு தண்ணி எடுத்தான். அது சொல்ல வர இந்த ஃபர்ஸ்ட் கிஸ்ன்றது, இந்த கிஸ்ன்னும் போதே எனக்கு அந்த கிஸ் ஞாபகம் வந்துடுச்சு. அதனால அதை எடுத்து கொடுத்த கவினுக்கு நல்லது. பட் இதை ரொம்ப பெருசா போட்டுறீங்க, உங்ககிட்ட தயவு செஞ்சு சின்னதா போட்டுருங்க. ஏன்னா இது பெருசா போட்டா என் வீட்லயே முதல்ல செருப்படி விழும். அதனால கொஞ்சம் எடிட் பண்ணிட்டீங்க. இது தலைமை, ஐயோ இவரு வேற ஏத்தி விடுற. சோ இதுதாங்க உண்மையான விஷயம். நிறைய அது வேண்டாம், இந்த இடத்துல நம்ம பர்சனலா பேசிக்குவோம். சோ மத்தபடி என் பையன் ஒருத்தன் நடிச்சான் பாருங்க, வால் நம்பர் 1 சார். அவனுக்கு வால் மட்டும்தான் சார் வைக்கல, மற்றபடி ஒரு சீன் சொல்லிட்டு போவான், உடனே இப்படி திரும்பி நின்னுவான், இப்படி பண்ணுவான், அப்படி பண்ணுவான். கவிஞருக்கு மேனேஜ் பண்ணி பண்ணிட்டேன். அண்ட் விஜய் பெரிய ஒரு நடிகனா வர்றதுக்கு எல்லா வித லட்சணமும் இருக்குது, அவன் மூஞ்சிலே தெரியுது பாருங்க. அதே மாதிரி அந்த டிஓபி அவர் எங்க நிக்கிறாரு, எதுக்கு நிக்கிறாருன்னு தெரியாது, யாரோ மாதிரி இந்த நம்ம இவங்க வருவாங்கல்ல கெஸ்ட்டுங்களாம் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அடி வாரத்தில் அது மாதிரி அவரு விருந்தாளி மாதிரியே வந்துட்டு விருந்தாளி மாதிரியே போயிட்டாரு. ஆனாலும் ஃப்ரேம்லாம் போய் பார்த்தா சூப்பராக இருக்கும், அவ்வளோ நீட்டாக இருந்தது, ரொம்ப நல்லா எடுத்துருந்தாரு. அது கவின் பற்றி உங்களுக்கு சொல்ல தெரியல, டாடாவில் சக்சஸ் ஆன ஒரு பேரு. இதில் ரொம்ப இதுவே வந்து இப்போ இந்த படம் ஜெயிச்சே ஆகணுன்ற ஒத்த இதில் நிற்கிறது சதீஷ் தான். அது வந்து நீங்க நினைச்சா பண்ணி விடலாம், அது உங்க கையில தான் இருக்கு. ஏதாவது ஒரு பொய்ய சொல்லியாவது அவனை தூக்கி விட்டு டைசி, ஏன்னா காமிக்க முடியாது படத்தை இப்போ இது மாதிரி. அதே மாதிரி அந்த ப்ரொடியூசர் ராகுல், அவர் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை, அவரையும் படம் முடிகிற வரைக்கும் இன்னைக்கு இவனுங்க காட்டல, இந்த ஹீரோயினையும் எனக்கு காட்டவே இல்லை. ஆனா அந்த பொண்ணை டீசெண்டா சொல்லிட்டு போது ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு ஒர்க் வித் யூ அப்படின்னு.
எங்கம்மான்னு கேட்டிருப்பேன். சரி எதுக்கு விட்டுடுவோம். காட்டவே இல்லை சார், ஒரு சீன் கூட வைக்கல. அவ்வளோ அழகா பொத்தி அழகா எடுப்பானுங்க நம்ம பசங்க. அதில் சதீஷ் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு. அதனால நம்பி பண்ணலாம். வேற யாரையாவது விட்டேன்னா ஆர்ட் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு தெரியும். அவரு இது யார் அவரு நம்மளுக்கு தெரியாது. ஆக்சுவலி இந்த படத்தோட இனிஷியலா இவ பேசினது அணியை வச்சுதான் இது ஃபுல்லாவே பிளான் ஆச்சு. அது என்னன்னு தெரியல, சம் என்ன மிஸ்பிஹேவியர் ஏதாவது இருந்திருக்கலாம். அது உள்ள டெப்த போத்தவில்லை. அது இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆனா ஜிம்மா ஜெம் இல்ல, அப்படி கிடையாது. தப்பான பேர் சொல்லி கூப்பிடவே கிடையாது. ஜென் மார்டின். ஏன்னா நம்மளுக்கு ரெனி மார்டின் தான் ஞாபகம் வருது. ஓகே, இது என்ன ஜென் மார்டின் அவரோட இசை நம்ம போட்டு காமிச்சிட்டீங்களா? ஓகே, அதனால அது ஒண்ணு. நீங்க கூட நல்லா பேசுறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் நிறைய பசங்க கூடயே வச்சுக்க மாட்டேன். அதுதான் என்னோட ப்ராப்ளம். எனக்கு எப்படின்னா கேர்ள்ஸுங்க கூடயே நிறைய இன்ட்ராக்ட் பண்ணுவேன். ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப நேரோ மைண்டா இருக்கும். பசங்க எப்படின்னா கலைஞ்சிடுவானுங்க. இப்படி போனால் அதை மறந்துடுவானுங்க, இதை மறந்துடுவானுங்க. இப்போ நான் கேட்குறேன், ஏன்டா இந்த தெலுங்குல நான் தானே பேசணும், என் வாய்ஸ் தானே அங்கே இது எதுனா எனக்கு தெரியலையே தலைவா, தெரியல தலைவா. இதே ஒரு பொண்ணு டைரக்டரா இருந்துன்னு வச்சுக்கோங்க, நோ இட் வில் நாட் ஹேப்பன், ஐ வில் see that அப்படின்னு ஒரு கெத்தா சொல்லும். இவனா இருக்க உன் வேலை தான் முடிஞ்சிடுச்சு, நீ என்னத்துக்கு நீ அந்த மாதிரி ஆட்டிடியூட்டு பசங்களுக்கும் பொண்ணுக்கும். பொண்ணுன்னா கொஞ்சம் டெடிகேட்டா இருப்பாங்க, பசங்கன்னா கொஞ்சம் தனாவட்டா இருப்பாங்க. அதான். உங்களுக்கு இந்த செலிபிரிட்டி கிரஷ் யாராவது இருக்காங்களா சார் கரண்டா? நீங்க தேவையில்லாம புல் பண்றீங்க. அந்த மாதிரிலாம் எனக்கே பிடிக்காது. பிடிக்காதான் விட்டுறலாம் சார். ஆமா, எனக்கு பிடிக்காதுன்னா என்னன்னா, தட் இஸ் நம்ம சாதாரணமா வந்தோமா இருந்தோமா போனோம். ஏன்னா நம்ம லைஃப் டைமே கம்மி. இதுல செலிபிரிட்டி இதுல அவங்க காட்டுற கெத்துக்கெல்லாம் நம்ம ஆளே கிடையாது சார். நம்ம டவுன் டு எர்த். அப்புறம் வேற ஏதாவது கிஸ் பத்தி சார்? எது என்ன சிச்சி இவன் போற போகல நீ இறங்கி போய் என்ன பண்ண போறீங்கன்னு வரைக்கும் கேட்பாங்க. I am not that kind. Okay, I have a class, I have people, I have reputation, I have something in the society. Okay, don't pull me to that level. What? Sorry, okay, that's all. Thank you, sir. Okay. All the best for Kiss and Kiss team. ப்ரொடியூசர் திருப்பி சொல்றேன், உங்களுக்கு தேவைன்னா நாளை காலையில கூட கூப்பிடுங்க, 2 hours தெளிவு பேசி முடிச்சிடுவேன். அதுக்காக வேற எவனாவது வாய்ஸை போட்டு என்ன இங்க கொலை பண்ணிடாதீங்க. இறங்கினாலே அடிச்சு மூஞ்சிலாம் ஒட்டிடுவானுங்க. தெலுங்கு பீப்புள் எவ்வளோ மரியாதை வச்சிருக்காங்க என் மேல. ப்ளீஸ் டோன்ட் டூ திஸ். ஓகே, தேங்க்யூ, பை பை, டேக் கேர். எல்லாருக்கும் திருப்பி இந்த படத்தை எப்படியாவது தேத்தி விட்டுருங்க. ஓ தாடி அங்க என்ன நோண்டின்னு இருக்குமா, இவ்வளோ தொண்டை காய பேசுறேன், இது உள்ள போய் நோண்டினே இருக்கேம்மா. தடி, டேக் கேர் தடி. யா கை காமிச்சிட்டாரா தூக்கி விட்டுருவான். அந்த காலத்துலேன்னு தெரியுமா, அதனால்தான். ஆமா, ஓகே, பை 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 பை.